வேஃபிள் சாப்பிட போடலாமா? என் மைண்ட்ல ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்தது. அதனால சரி ஓகேன்னு நாங்களும் ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் எங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேஃபிள் வேணும்ன்ட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் எங்களுக்கு தேவையானது நாங்களும் ஆர்டர் போட்டாச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் லட்டு குட்டியும் செம்ம ஜாலி மூடில் இருந்தா, விளாண்டுட்டே இருந்தா எல்லாரு கூடயும். அதுலேயும் அவங்க அப்பா கூட சொல்லவே வேணாம். லட்டு குட்டி வெளியில் போனாலே ஜாலியாக இருப்பா போல. ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அவங்க அப்பா கூட. வேஃபிளும் வந்துட்டு நாங்கள் ஒன்று பிஸ்தா ஃப்ளேவரும் இன்னொன்று ட்ரிபிள் சாக்லேட்டும் போட்டிருந்தோம். ரெண்டையும் நல்லா பொறுமையாக 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கதை பேசிக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அமுல்யா ஸ்டோருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம வந்தா எப்படி? அதனால ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பிளான் போட்டோம். நாங்களும் போய் எல்லா ஃப்ளேவரையும் பார்த்துட்டு இருந்தோம் என்ன ஐஸ்கிரீம் வாங்கலான்னு. அவங்களும் நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்கீங்களோ எல்லாத்துலேயுமே நாங்கள் சாம்பிள் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் நாங்கள் ஒன்னொன்னா சொல்லி சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாம்பிள் அப்படின்னா அது ஒரு கதை இருக்கு, இன்னொரு நாள் சொல்றேன் என்னன்னு. நாங்களும் ஃபைனலா ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணிட்டு அதையும் வாங்கிக்கிட்டாச்சு. அது மேல அந்த நட்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா எங்களுக்கு பில்லு 800 வந்துட்டு. சரி ஓகே என்னைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நாங்களும் நல்லா ஜாலியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல செம்ம காத்து, வெளியிலேயே வர முடியல. கடைசியில வீட்டுக்கு வரும்போது செம்ம மழையாயிட்டு வீட்டுக்கு வர மழை, அதோட அபியாலையும் அவங்க வீட்டுக்கு போக முடியல. எங்க வீட்லயே லாக் ஆயிட்டா. கடைசியில அவளும் எங்க வீட்லயே தங்குற மாதிரி ஆயிட்டு அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்க வீட்லயே தங்கிட்டா. கரண்ட் வேற போயிட்டு உடனே மாடியில போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிட்டா. உடனே கீழேயும் வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லா கரண்டே வரல. நாங்க 2 பேரும் சேர்ந்தாலும் எல்லாத்தையும் நக்கல் அடிச்சுட்டு சிரிச்சுட்டே தான் இருப்போம். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ரொம்ப டைம் ஆயிட்டு தூக்கமும் வந்துட்டு சரி கரண்ட் வந்தாலும் வரலனாலும் தூங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். சரி ஓகே அடுத்த விளாக்ல பார்க்கலாம். டாடா.